நாதஸ் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. நடிகர் விஜய் அவர்களோட கட்சியின் பூத் உறுப்பினர்கள் பூத் நிர்வாகிகளோட கருத்தரங்கு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் கோயம்புத்தூரில் ஒரு காலேஜில் நடந்துச்சு. இந்த ஒரு நிகழ்வு வந்து பார்த்திங்கன்னா பல கட்சியினரும் அப்படியே அதிரி புதிரி ஆக்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிவிகேவினர் சொல்கிறாங்க. ஆனால் பல கட்சியினர் வந்து இந்த மீட்டிங்கை பெருசாக ஒரு பொருட்டாகவே கண்டுக்கல அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜென்ரலான ஒரு பூத் கமிட்டி மீட்டிங் தான். அதில் இவங்க வந்து டீட்டெயிலாக ரொம்ப டெப்த்தாக இறங்கி வந்து அந்த பூத் ஏஜென்ட்ஸுக்கெலாம் ரொம்ப பெரிய நாலேஜை வந்து கொடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது எதுவுமே பண்ணல. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்க ஒரு டேட்டாவை எடுத்து அந்த பூத் ஏஜென்ட்டுக்கு பிரித்து கொடுத்து இவ்வளோ பெரிய ஈவெண்ட் எதுக்கு அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியே இருக்குது. ஃபஸ்ட்டு விஷயம், ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா அதிமுக திமுகவை கம்பேர் பண்ணுறப்ப அடுத்த மூன்றாவது பெரிய கட்சியாக தாவைக்கா தான் வந்து பூத்துக்கு ஏஜென்ட் போட்டிருக்கு. 69,000 சொச்சம் பூத்துக்கும் வந்து ஏஜென்ட் போடுது. 8,000 பேர் 10,000 பேர் வச்சு நாங்கள் வந்து பூத் ஏஜென்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் போட்டு அவங்க டீட்டெயிலாக நாங்கள் சொல்லித்தரோம், பென்ட்ரைவில் போட்டு தரோம், புக்கு போட்டு தரோம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் ஆதவ அர்ஜுனா வந்து சொல்லிகிட்டு இருந்தார். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேட்கவே சிரிப்பாக தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காலகாலமாக வந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பிஜேபியும் ட்ரை பண்ணுறாங்க. பட் என்ன பண்ணுறது, கட்சியில் ஆள் இல்லை. மாவட்ட பொறுப்பு போகிறதுக்கே ஆள் இல்லாமல் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பொறுப்புலாம் போட்டதுக்கப்புறம் அவனை போட்டுருவாங்க. இப்போது டிவிக்கு அதில் ஸ்பெஷலாக ஏதாவது பண்ணியிருக்கான்னு கேட்டிங்கன்னா எதுவுமே பண்ணல. அவங்க என்ன பண்ணியிருக்கணும், இவ்வளோ பெரிய மீட்டிங்லாம் பண்ணி பிரம்மாண்டமாக வந்து டிவிக்கே வந்து சொல்கிறப்போ என்ன விஷயம் சொல்லியிருக்கணும், என்னென்ன மாதிரி விஷயம் அனலைஸ்லாம் பண்ணியிருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவங்க பேசின விஷயமே எக்கச்சக்க கான்ட்ரவர்சியான விஷயம். ஃபஸ்ட்டு மேடையில் பேசுகிறப்போ இவர்களேன்னு பேச மாட்டேன்னு சொன்ன விஜய் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கட்சிக்காரங்க மற்றவங்க எல்லாருமே இவர்களேன்னு பேசுகிறதுலாம் கம்முன்னு உட்காந்துருக்காரு. குறிப்பாக ஆதவ அர்ஜுனா ஆனந்த் அவர்களெல்லாம் ஓவராக ஹைப் ஏற்றி அவ்வளோ பெரிய பில்டப்லாம் கொடுத்துலாம் புசி ஆனந்த் அவர்களுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. மேபி அவங்க கட்சிக்காரங்க அவங்களுக்கு கொடுத்துக்கிறாங்க, சரி ஓகே, பார்ட்ஸ் அப்பார்ட். இதை தாண்டி அடுத்து எம்ஜிஆர் மாதிரி இவர் தான் வருவார், எம்ஜிஆர் ஆட்சியை பிடிச்சது போல், நெக்ஸ்ட் எம்ஜிஆர் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் எம்ஜிஆர்னு அந்த இதெல்லாம் விளம்பர பதவி மாதிரிலாம் பிடிச்சிட்டுலாம் நின்றுருக்காங்க. அதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எம்ஜிஆர்னு சொல்லிட்டு விஜயை பிராண்ட் பண்ண ட்ரை பண்ணுறவங்களோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஓப்பனிங்கில் சரி கேட்குறப்போ நெக்ஸ்ட் எம்ஜிஆர் மாதிரி வருவாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பேச்சு வாக்கில் கேட்குறப்ப நல்லா தான் இருந்துச்சு. இதே தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நடிகர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிக்கிறப்போ அதான் சொல்லியிருந்தார். அவர் கட்சி பேர்லேயே எம்ஜிஆர்லாம் வச்சு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் கேப்டன் அவர்களுக்குமே அப்படி தான் வந்து சொல்லியிருந்தாங்க. புரட்சி கலைஞர்ன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி புரட்சி தலைவர்லேருந்து புரட்சியை பிடிங்கிட்டு வந்து கலைஞரை காப்பி எடுத்துகிட்டு வந்து புரட்சி கலைஞர்லாம் வச்சு கேப்டனுக்குலாம் ஒரு பெரிய மவுஸ் கொடுத்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி மக்களுக்கும் அவர் செஞ்சார். அதை நம்ம மறுத்திடவே முடியாது. கூட்டணி சார்ந்த விஷயங்கள ஒரு தவறான டிசிஷன் எடுத்துட்டாரு. இப்போது அதே மாதிரி வந்து அதிமுகவில் வந்து அந்த புரட்சியை வந்து விடாப்படியாக பிடிச்சி வச்சுட்டு தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால புரட்சி தமிழர்னு வச்சுட்டு பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறப்ப புகான்னு சொல்லிட்டு சீமன் சொல்கிற மாதிரி சிரிச்செல்லாம் போல் இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி இந்த புரட்சியாக இருக்கணும், லிபரேஷன் வாரியர்ஸ் அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு வந்து டிவிக்கு வந்து பில்டப் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல ஹோம் ஒர்க் பண்ணுங்களா தம்பிகளா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இந்த நான் லிஸ்ட்டு கொடுக்குறேன், இதில் வந்து திமுக இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்குன்னு இருக்குது, அதிமுகவில் ஓட்டு வாங்கியிருக்கு, இதெல்லாம் வந்து உங்களுக்குலாம் டீட்டெயிலாக நான் கொடுத்துருவேன் அப்படின்னா அது நார்மலாக எல்லாருக்குமே கிடைக்கிற விஷயம் தானே. அதிமுக இதில் என்ன எவ்வளோ ஸ்பெஷலைஸ்டாக இருக்காங்கன்னு தெரியுமா? திமுக காரங்க இருக்க அவங்க கிட்ட இருக்க அந்த பூத் வைஸ் லிஸ்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அதை டிக் பண்ணி வச்சுருப்பான். ஒருத்தரோட ஃபோட்டோ பக்கத்தில் டிக் பண்ணி வச்சுருப்பான். என்னென்னா அவன் நம்ம கட்சிக்காரனா இல்லை அவன் கட்சிக்காரனுக்கு ஒரு கலரில் இருக்கும். திமுக ரெண்டு பொதுவாக பண்ணுற விஷயத்தை நான் சொல்கிறேன். அவன் கட்சிக்காரனுக்கு ஒரு கலரில் போட்டு வச்சுருப்பான், எதிர்கட்சிக்காரனுக்கு ஒரு கலரில் போட்டு வச்சிருப்போம். என்னென்னலாம் கட்சியில் சின்ன சின்னதாக பிரிதோ அந்த எல்லாமே அவன் கலரில் மார்க் பண்ணி வச்சுருப்பான். பொறுப்பில் இருக்கான்னு தெரிஞ்சு வச்சுருப்பான். என்ன மாதிரி பொறுப்பு இவனுக்கு கொடுக்க முடியும், கட்சியில் என்னென்ன லெவலில் இருக்காங்க, எவ்வளோ நாளாக ஓட்டு போடுறாங்க, போன எலெக்ஷனுக்கு அவன் ஓட்டு போட்டானா போடலையான்றது வரைக்கும் அவன் லிஸ்ட்டை டேட்டாவில் கையில் வச்சுருப்பான். நீங்கள் இப்போ தான் வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து திமுகவுக்கு எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு, அதிமுகவுக்கு எவ்வளோ ஓட்டு வந்திருக்கு, இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலான்னு சொல்கிறது என்னடா. இன்னும் நீங்கள் எல்கேஜியே இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க, எப்போ இன்ஜினியரிங் டிகிரிலாம் முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஆட்சியை பிடிக்க போகிறீங்கன்ற அளவுக்குலாம் இருக்குது. இதெல்லாம் விட முக்கியமான விஷயங்கள் இந்நேரம் டிவிக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இந்த இடத்துல இவ்வளோ டிஎம்கே ஓட்டுருக்கு, இந்த இடத்துல ஏடிஎம்கே ஓட்டுருக்கு. நம்ம இப்போ கட்சியில் இருக்கிறவங்க இத்தனை பேர் வந்து போன வாட்டி டிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க, இத்தனை பேர் வந்து ஏடிஎம்கேக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நீங்கள் அந்த அளவுக்கு நீங்கள் டெப்த்தாக போய் அனலைஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் நீங்கள் இப்போ தான் இவனுக்கு இந்த ரமணா படத்தில் வரும் தெரியுமா, இப்போ தான் இவனுக்கு இதுவே கண்டுபிடிக்கிறானுங்க அப்படின்ற அளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஆதவ அர்ஜுனாவோட பேச்சும் விஜயோட பேச்சுமே இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இவங்க ரெண்டு பேர் பேசினதில் இந்த எம்ஜிஆர் பிராண்டிங் ஒரு பக்கம் ஆனாலும் ஆதவ அர்ஜுனா
எம்ஜிஆரோட பிராண்டிங் வச்சுட்டு போயிட்டார். இதில் நடுவில் இரிட்டேட் ஆகிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் ஒருத்தர் சொல்லிகிட்டே இருந்தார். யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மோகன். இந்த ஜனநாயகம் படம் ப்ரமோஷனுக்கு மனுஷன் காசு வாங்கிட்டார் போல, நிறைய விஷயங்களுக்கு ஆடெல்லாம் ப்ரமோஷன்லாம் பண்ணி தராரு. திருப்பி அந்த ஜனநாயகன்ற வார்த்தையை சொல்லி நமக்கே அந்த வார்த்தை ஆடா போங்கடா டே அப்படின்ற அளவுக்கு ரொம்பவே சலிப்பு தட்டுற அளவுக்கு அந்த ஜனநாயகன்ற வார்த்தையை மனுஷன் சொல்லி நம்மளெல்லாம் போர் அடிக்க வச்சாரு. இதெல்லாம் தாண்டி அடுத்த ஒரு சாப்டருக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் அவர்கள் முந்தான நாள் ஆதவர்ஜுனா என்ன பேசினாரோ அதை மறுநாள் மனுஷன் பேசுறாரு. அதை வச்சு ஆரம்பிக்கிறாரு. அதை தாண்டி இன்னுமே பல முக்கியமான விஷயம்லாம் சொல்கிறாரு. மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்தார்கள் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரு. அது மாதிரிலாம் சொல்கிறப்போ நான் அரசியல் பேச வரல அப்படின்றத ஃபஸ்ட்டே வந்து சொல்லிடுறாரு. அரசியல் பேச வரலன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடிக்கிறாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்ல வராரு. அதையும் தாண்டி சமரசத்துக்கு இடம் இல்லை, மக்கள் நலனுக்காக எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இந்த கூட்டம் வெறும் ஓட்டுக்கானதல்ல அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. சரி, ஓட்டுக்கானதல்ல, வேறு என்னென்ன மாதிரியான போராட்டங்களை முன்னெடுத்தீங்க? வக்பு வாரிய சட்டத்துக்கு போராட்டம் பண்ணணும்னு இறங்குனீங்களே, அது எல்லா இடத்துலையும் முழுசாக பண்ணிங்களா? அதோட அப்டேஷன் என்ன அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆதவர்ஜுனா பேசுகிறப்போ ஒரு சில விஷயம்லாம் நம்ம தான் முதல்ல பண்ணோம், தலைவர் தான் ஃபஸ்ட்டு பண்ணார், அண்ணா லியோ வா நீ இது வந்துட்டார் பார்த்தியா, கோவையை ஸ்தம்பிச்சு பார்த்தியா, ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சினிமேட்டிக்காக இருக்குது. ஏன் அப்படின்னா ஒரு தலைவர், ஒரு கட்சியோட தலைவர் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா, அவர் வராரு அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு அசம்பாவித சம்பவம் இருக்கக்கூடாது, அவங்க கட்சிக்காரங்க அவ்வளோ ஒழுக்கமாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து பேர் எடுக்கணும். சீமான் மீது 1000 விமர்சனம் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சீமானோட ஒரு சில இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கட்சிக்காரங்க வந்து ரொம்ப ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க. ஒரு சில இடத்துல அடாவடித்தனம் பண்ணி இந்த டோல்கேட்டில் அடித்து சண்டை போட்டு இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறாங்க. இந்த கட்சி கூட்டம் இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறப்போ ஓரளவுக்கு ஆர்கனைஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறீங்களான்னு கேட்டால் கிடையாது. மரத்துக்கு மரவு தாவுறீங்க, குதிக்கிறீங்க, வேன் மேலே அந்த மனுஷன் எனக்கு கேரவேனே வானாடா நான் கார்லேயே போய்க்கிறன்ற அளவுக்கு மனுஷன் காரில் ஏறி போக வச்சிட்டிங்க. அதுக்கு அவர் காசு அவ்வளோ கோடி போட்டு அந்த கேரவன்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாரு. சரி ஓகே, அதுதான் பண்ணிங்கன்னா சரி ஓகே. கூட்டணி சார்ந்த விஷயம், அதாவது எங்கேயுமே சமரசத்துக்கே போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் லைன் சொல்லிட்டு மக்களுக்காக வேணும்னா அப்படின்ற எந்த எல்லைக்கும் போகும் அப்படின்னா நீங்கள் எந்த எல்லைக்கு போவீங்கன்ற ஒரு கேள்வி இருக்குது. அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து ஃபஸ்ட்டு ஜெயிச்சப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, காங்கிரஸ் ஷீலா தீட்சித்துக்கு எதிராக தான் அவர் வந்து அந்த ஆம் ஆத்மின்ற ஒரு பார்ட்டியை ஃபார்ம் பண்ணி போட்டி போட்டு ஜெயிக்கிறாங்க. முதல்வராக அந்த ஷீலா தீட்சித்தை தோற்று போனாங்க. ஆனால் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ன பண்ணார்னா, ஜெயிச்சுட்டு மெஜாரிட்டி பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு காங்கிரஸோட கூட்டணி வச்சார். அதே மாதிரியான ஒரு நிலைமை வந்து விஜய்க்கு வந்துச்சுன்னா விஜய் என்ன பண்ணுவார்? அப்படி போய் கூட்டணி வைக்கிறதா இருந்தால் திமுகவோட கூட்டணி வைப்பாரா, அதிமுகவோட கூட்டணி வைப்பாரா? இதில் கொள்கை எங்கேருந்து வருது? எங்கே சமரசம் பண்ணுவீங்க? எதை சமரசம் பண்ணுவீங்க? நீங்கள் கேட்குற அமைச்சரவை போஸ்டிங்கோ இல்லை டெப்டி சிஎம்ஓ சிஎம்ஓ அதை சமரசம் பண்ணுவீங்களா? மக்கள் போனால் போட்டோம் எனக்கு போஸ்டிங் கொடுத்துருன்னு சொல்லிட்டு அதை சமரசம் பண்ணுவீங்களா? இந்த கேள்விலாம் இருக்குது. எந்த இடத்துல அவங்களோட சமரசம் அப்படின்ற வார்த்தை வருதுன்னு தெரியும். ஏன் அப்படின்னா விஜய் ஆல்ரெடி நிறைய இடங்களில் சமரசம் பண்ணியிருக்காரு. படத்துக்காக போயிட்டு கொடநாடு வாசலில் கை கட்டி நின்னாருன்னு சொல்லிட்டு டிஎம்கே காரங்க நிறையவே போட்டு ட்ரோல் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு சமரசத்துக்கு விஜய் போயிடுவாரா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. அதை தாண்டி கொள்கை ரீதியான சமரசம் அப்படின்ற விஷயம் வந்து பல இடங்களில் வந்து டிஎம்கே முக்கியமான ஆளுங்க பேரே சொல்ல மாட்டாரு. மத்திய அரசுன்னு சொல்கிறாரே தவிர ஒன்றிய அரசுன்னு சொல்கிறாரே தவிர அது யாரை மீன் பண்ணுறாரு? அந்த அம்பேத்கர் சார்ந்த விஷயங்கள் வந்து அமித்ஷா வந்து ரொம்ப போகிற போக்கில் நக்கலடிச்சு போன மாதிரி பேசினது வந்து பார்த்திங்கன்னா பட்டும் படாமல் கண்டிச்சிருந்தார் விஜய் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பரவலாக பேசப்பட்டுருந்துச்சு. அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உங்கள் பேர் சொல்ல பயமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இன்டர்வியூவில் இன்னொரு மேடையில் பேசினவர். அதுக்கப்புறமா அதன் சார்ந்த விஷயங்களே பெருசாக பேசவில்லை. நேற்று பேசினதுமே ரொம்பவே பட்டும் படாமல் யாரையுமே எதிர்க்காமல் யாரை எதிர்த்து அரசியல் பண்ணுறோன்னே தெரியாத அளவுக்கு ஒரு பேச்சாக தான் இருந்துச்சு. பூத் ஏஜென்ட்ஸை இன்னுமே இவங்க ப்ராப்பராக எஜுகேட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த மிஷின்ஸ்லலாம் நம்பர் இருக்கும், அதில் ஏமாற்றிடுவாங்க. முன்னாடி அந்த டம்மி ஓட்ஸ் போடுற மாதிரி இருக்கும், டம்மி கேண்டிடேட்ஸ் போடுவாங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பூத்துக்கு வந்து வேறு யாராவது ஏஜென்ட் போட்டுருவாங்க. கடைசி நேரத்தில் அந்த இடத்துல அந்த ட்விஸ்ட்லாம் வரும். யார் ஒரிஜினல் ஏஜென்ட்டுன்ற மாதிரியான சண்டைகள்லாம் கீழே நடக்கும். இல்லை தேவையில்லாமல் உங்களை டைவர்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லணும். அப்படி இல்லைனா கடைசி நேரத்தில் உங்ககிட்ட பேரம் பேசுவாங்கன்ற மாதிரியான விஷயங்களுமே நிறைய நடக்கும். இதை திமுக அதிமுக காலகாலமாக பண்ணிட்டு இருக்கு. உங்களை டைவர்ட் பண்ணிவிட்டு கள்ள ஓட்டு போட ட்ரை பண்ணுவாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் பேசணும். கள்ள ஓட்டு போட ரெடி ஆகிட்டாங்க அப்படின்றது மிகப்பெரிய குற்றச்சாட்டாக இருக்கும். மேபி அவங்க உங்கள் மேலே கேஸ் போட்டாலும் கேஸ் போடலாம். சரி, அதை தாண்டி தலைவர் விஜய் அவர்கள் பேசின இடத்துக்கு நம்ம வருவோம். சமரசம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு தெளிவான விஷயமே சொல்லாதவர். பூத்துக்கு நீங்கள் போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக கோயிலுக்கு போகிற மாதிரி வந்து குடும்பமாக போய் ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள் வந்து நியாயமான விஷயங்கள் தான். ஆனால் குடும்பமாக ஒரே கட்சிக்கு ஓட்டு போடுவாங்களா? இவ்வளோ நாள் இந்த ஃபார்மேட் இருந்துச்சு. இந்த குடும்பம் திமுக குடும்பம்ப்பா, இந்த குடும்பம் அதிமுக குடும்பம்ப்பா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் இப்போ திமுக குடும்பத்துக்குள்ளே விஜயோட ஓட்டு இருக்குது, அதிமுக குடும்பத்தோட விஜயோட ஓட்டு இருக்குது. குடும்பமாக போனால் எப்படியும்
டிவிகேக்கு ஓட்டு போடுவாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. அது இல்லாமல் குடும்பத்தில் இருக்கிறவங்க பேச்சை கேட்டு மட்டுமே ஓட்டு போட்டவங்க இப்போ அந்த பேச்சை கேட்பாங்களா? விஜய் பேச்சு பெருசாக இருக்குமா, இல்லை அவங்க அப்பா பேச்சு, அவங்க அம்மா பேச்சு, அவங்க மாமா பேச்சு பெருசாக இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்குது. இதையும் தாண்டி மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள், மக்கள் நலன் சார்ந்த திட்டங்கள் சார்ந்த விஷயங்களை விஜய் இன்னுமே பெருசாக பேசவே இல்லையே அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. நாங்கள் இதெல்லாம் பண்ண போகிறோம், இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக சொல்லுங்கள், நீங்கள் தான் பூத் ஏஜென்ட், நீங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் மொத்தமாக வந்து 8 கோடி பேரை சந்திச்சு எங்களால் பேச முடியாது, ஆனால் நீங்கள் ஒரு ஆள் இல்லை ஒரு பூத்துக்கு 10 பேர் இருக்கீங்க, நீங்கள் போய் அங்கே இருக்க 300-400 பேர் ஈஸியாக கன்வின்ஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி தென்னை பிரச்சாரங்கள்லாம் மேற்கொள்ளுங்கள். இதை தாண்டி கட்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொண்டு வருது. திமுக செய்கிற நெகட்டிவான விஷயங்கள் சொல்லுங்கள், ஏடிஎம்கே செய்கிற நெகட்டிவான விஷயங்கள் சொல்லுங்கள், பிஜேபி செய்கிற நெகட்டிவான விஷயங்கள்லாம் சொல்லுங்கள் அப்படின்றதெல்லாம் சொல்லாமல் கூட்டு போயிட்டு வெறும்னே 2 பிபிடி போட்டு காமிச்ச மாதிரி டிஎம்கே இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு, ஏடிஎம்கே இவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கு, நம்ம டிஎம்கேவை விட இவ்வளோ ஓட்டு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கு எதுக்கு அவனை 200 கிலோமீட்டர் தள்ளி நடக்க வச்சு 200 கிலோமீட்டர் தள்ளி ட்ராவல் பண்ண வர வச்சு கோயம்புத்தூரில் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு கிளாஸ் எடுக்கிறீங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இதை தாண்டி அண்ணாவோட ஒரு கோட்டை வந்து பார்த்திங்கன்னா விஜய் அவர்கள் வந்து கோட் பண்ணி சொல்லியிருந்தார். அது நல்லாவே இருந்துச்சு. மக்களிடம் செல், மக்களிடமிருந்து கற்றுக்கொள், மக்களுடன் வாழ், மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு, மக்களை நேசி, மக்களுக்காக சேவை செய். மக்களிடம் செல். விஜய் மக்களிடம் சென்றாரான்னு முதல்ல ஒரு கேள்வி இருக்குது. மக்களிடம் இருந்து கற்றுக்கொள். பல இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பவுன்சர்ஸை வச்சு தள்ளி நிற்கிறாங்க, மக்களோடு சேர்ந்து அவர் நிற்கிறதில்லன்ற ஒரு கேள்வி இருக்குது. மக்களுடன் வாழ். இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வெள்ள நிவாரணத்துக்கு வீட்டுக்கு வீட்டில் கூப்பிட்டு அந்த நிவாரணம் கொடுத்தது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக இருந்துச்சு. மக்களுடன் சேர்ந்து திட்டமிடு, அந்த இடத்துக்கு இன்னும் விஜய் வரல. விஜய் வரப்போ நம்ம அதை பற்றி பேசுவோம். மக்களை நேசி. விஜய் வந்து பல இடங்களில் மக்கள் நலன் சார்ந்த விஷயங்கள், டிமானிட்டைசேஷன் சார்ந்த விஷயங்கள் நிறைய பேசியிருக்காரு. அதனால் இந்த விஷயத்தை விட்டுலாம். மக்களுக்காக சேவை செய், அதுக்காக தான் வந்திருக்குன்னு சொல்லிட்டு விஜய் சொல்லியிருக்காரு. காத்திருந்து பார்க்கலாம் விஜயோட சேவை நாட்டுக்கு தேவையா இல்லையான்னு சொல்லிட்டு. நன்றி, வணக்கம்.